ரைட். அடுத்து 2வது உதாரணம் பாருங்க. ஏ சய சி சக பி என்று சொல்லி ஒன்று தந்திருக்காங்க. இப்ப என்ன செய்வோம்? ஏயினுடைய பெருமானம் நமக்கு என்னன்னு தெரியும்? 6ன்னு தெரியும். பியினுடைய பெருமானம் -3ன்னு தெரியும். சியினுடைய பெருமானம் 5ன்னு சொல்லி தெரியும். ரைட். இப்ப நம்ம பிரதியிட போறோம். பிரதியிடக்குள்ள என்ன செய்வோம்? ஏ இருக்கிற இடத்த கொண்டு போய் 6 போடுவோம். 6. இப்ப சய அந்த சய போடுவோம். சிக்கு என்ன பெருமானம் தந்திருக்காங்க? 5. ஓகே. சி இருக்கிற இடத்த உடனே 5 போடுவோம். அவ்வளவுதான். சக பி இருக்கிற இடத்த உடனே என்னத்தை போடுவோம்? -3 போடுவோம். ஓகேவா? -3. ஓகே. இப்ப என்ன நடக்க போகுது? 6ல இருந்து 5 போகும். 6ல இருந்து 5 கழிச்சோம்னா என்ன வரும்? 1. சக சய 3. ஓகே. சகவும் சயவும் சேரக்குள்ள என்ன வரப்போகுது? சயன்னா வரப்போகுது. ஸோ சய 3. 1 சய 3. 2 வந்தா என்ன ஆன்சர் வரும்? மறை 2. ரைட். மறை 2ன்னு வரப்போகுது என்ன? +1 -3. யார் பெரிய ஆள்? மைனஸ் தான் பெரிய ஆள். 3ல இருந்து 1 கழிச்சா என்ன வரும்? 2 வரும். ஓகே. -2ன்னு சொல்லி ஆன்சர் வர போகுது. ஏதாவது உதாரணங்கள் விளக்கப்படுறதுக்குள்ள விளங்கலைன்னு சொன்னா கேளுங்களா? ஓகே. அடுத்த உதாரணம் பார்ப்போம். ஈஸியான விஷயம் தான் பிள்ளைகள். அதாவது அந்த பெருமானத்தை கொண்டு அந்த இடத்த போடுறது. அவங்க தார அடையாளத்தை அப்படியே வச்சுட்டு அந்த பெருமானங்களுக்கு அந்த தெரியாக்கணிகளுக்கு என்னென்ன பெருமானம் வைக்கோ அதை கொண்டு போய் போடுவோம். அவ்வளவுதான். பிளஸும் ஒரு பிரக்கெட்ல இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? வெறும் பிளஸ் பெருக்கப்பட்டு அர்த்தம். பிளஸ் மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ். உண்டு. 6ல இருந்து 5 கழிச்சா உண்டு. 1 செய்ய 3ன்னு சொன்னா யாரு பெரிய ஆள்? மைனஸ் தான் பெரிய ஆள். மைனஸ் பெரிய ஆள்ல இருந்து சின்ன ஆளை கழிப்போம். சார் 2. சொல்லுங்க. ச- 5ஐயும் சய 3ஐயும் கூட்டி ம் 8 வர அத ம் விட வர ம் அதில் அந்த விடையில இருந்து 6 கழிச்சா சய 2 வரும். அப்படி ம் வருமா? அப்படியும் செய்யலாம். அது பிரச்சனையுமே இல்லை. நீங்க இப்போ ஆர்டர்ல செய்யாமலுக்கு 6 இப்போ சய 5ம் சய 3ஐயும் கொண்டீங்கன்னா என்ன வரப்போகுது? சய 8ன்னு சொல்லி வரப்போகுது. இப்போ +6 சய 8 யாரு பெரிய ஆள்? சய பெரிய ஆள்ல இருந்து சின்ன ஆளை கழிச்சா என்ன வரும்? 8ல இருந்து 6 கழிச்சா 2. சேம் ஆன்சர். விளைச்சா? சார் இத திருப்பி திருப்பி சொல்லிதாங்களே. ஓகே. பாருங்க. ஏ சய சி சக பி. ஓகே. ரைட். இப்போ என்ன செய்வோம்னு சொன்னா அவங்க தார அடையாளம் அவங்க தார கூட்டல் கழித்தல் அடையாளத்துல வச்சுட்டு நமக்கு இங்க என்னென்ன பெருமானம் இருக்கோ ஒவ்வொரு எழுத்துக்கும் என்னென்ன பெருமானம் இருக்கோ அந்த பெருமானங்களுக்கு கொண்டே அந்த தெரியாக்கணியங்களுக்கு போடுவோம். இப்ப ஏயினுடைய பெருமானம் என்னென்னு தந்திருக்காங்க? 6ன்னு தந்திருக்காங்க. இப்ப ஏயை நம்ம எங்கெல்லாம் பார்க்கமோ அங்கேயெல்லாம் கொண்டே அந்த 6 போடுவோம். ஓகே. இங்க ஒரு ஏ 6 கொண்டே போட்டோம். ரைட். இப்ப அவங்க தந்த அடையாளம் தான் மைனஸ். ஓகேவா? அந்த அடையாளத்தை அப்படியே போடுவோம். போட்டுட்டு சீக்குரிய பெருமானம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். சீக்குரிய பெருமானம் என்ன? 5. ஸோ அந்த 5 கொண்டே போடும். ஓகே. இப்போ இந்த சகங்கிறது என்ன? அவங்க தந்த அவங்க தந்த குறி. அந்த குறிய போடும். போட்டுட்டு பிக்குரிய பெருமானம் என்ன தந்திருக்காங்க? -3. ஸோ அந்த -3 கொண்டே எழுதுவோம். -3. ஓகே. இப்போ எழுதிட்டோம். இப்போ எல்லாத்துக்கும் பிரதியிட்டு முடிஞ்சு. இனி நாம செய்ய போறதெல்லாம் கூட்டல் கழித்தல் தான். இப்போ 6 செய்ய 5. 6ல இருந்து 5 போனா என்ன? 1. அது சாதாரணமான கூட்டல் என்ன? சக 6ம் சக 5ம் இருக்கு. 6ல இருந்து 5 கழிச்சா 1 வர போகுது. 1 வந்துட்டு. ரைட். இப்ப பிளஸ் சய 3. சய 3ன்னு சொன்னா என்ன எழுதுவோம்? இப்ப பிளஸ் கூட்டல் 1ஓட சய 3 கூட்ட சொல்றாங்க. சகவும் சயவும் சேர்ந்து என்னன்னு வரப்போகுது? இந்த பிராக்கெட்டை நம்ம விரிச்சறியணும்னு சொன்னா சகவும் சயவும் சேரக்குள்ள சயன்னு வரப்போகுது. சகவும் சயவும் பெருக்கப்பட்ட என்ன வரும்? சய. அப்ப சய 3 வெளியே இருக்கிறாள் 1. 1 சய 3. இப்போ 1ஓட அடையாளம் என்ன? பிளஸ். 3 அடையாளம் என்ன? மைனஸ். இப்ப யார் அடையாளம் பெருசுன்னு சொல்லி பார்ப்போம். 2 தெரியா கணியங்களுக்கு சாரி 2 வந்துட்டு 2 ஒவ்வொரு குறிகள் வரக்குள்ள எந்த குறியை உடையால் பெரிய ஆள்னு சொல்லி பார்ப்போம். மைனஸ் குறியை உடையால் பெரிய ஆள் ஆகியாரு. 3ல இருந்து 1 கழிச்சு 2ன்னு சொல்லி எழுதுவோம். இசை கொண்டன்கள் பாடத்துல நாம படிச்ச விஷயம். இதை எப்படி கூட்டுறன்னு சொல்லி இதை எப்படி பிரிச்சு எழுதுறோம்னு சொல்லி நாம திசை கொண்டன்கள் பாடத்துல படிச்சோம். பிளஸும் பிரேக்கெட்ல ஒரு ஆளும் வந்துச்சுன்னு சொன்னா பிளஸும் பிரேக்கெட்ல ஒரு ஆளும் வந்துச்சு சொன்னா என்ன செய்வோம்? இந்த வெளியில உள்ள ஆளை உள்ளுக்குள்ளால பெருக்குவோம். வெறும் பிளஸ் வெறும் மைனஸ் பெருக்கி வரக்குள்ள என்ன வரும்? மைனஸ் போகுது.
ரெண்டு வெவ்வேறு குறிகள் பெருக்கப்படக்கூடிய 3 சொல்லி எழுதுறோம். அதான் இங்க எழுதுறோம். அல்லது இப்ப மத்த சொன்ன மாதிரி ஹனா சொன்ன மாதிரி செய்யணும்னு சொன்னா என்ன வரும்? 6 அப்படியே வச்சுட்டு +6 அப்படியே இருக்குது. -5ஐயும் -3ஐயும் கூட்டுறோம். சரியா? 2 ஒரே மாதிரியான குறிகளை கூட்டக்குள்ள என்ன செய்வோம்? அந்த குறியை போட்டு 2 பேரையும் கூட்டி எழுதுவோம். 5ம் கடன் 3ம் கடன் சொன்னா மொத்த கடன் எவ்வளவு நமக்கு? 5 3ம் 8. ஸோ இப்போ +6 -8 இப்போ இதை கூட்டாளி என்ன செய்வோம்? 2 வெவ்வேறு குறிகள் இருக்காங்க. யாரு பெரிய ஆளுன்னு சொல்லி பார்ப்போம். 8 தான் பெரிய ஆள். அவர குறியை போட்டுட்டு பெரிய ஆள்லேருந்து சின்ன ஆளை கழிச்சு எழுதுறோம். -2 2க்கும் ஒரே ஆன்சர் தான் வருது. விளங்கிச்சா? விளங்கிச்சா? கிளியரா? ஓ சார். ஓகே குட். எழுதிக் கொள்ளுங்க. சரி சொல்லுங்க. ரைட். அடுத்த உதாரணம் பாருங்க. 3வது உதாரணம் பாருங்க. அதே மாதிரி இன்னொரு உதாரணம் பார்ப்போம். A சக B சய C. ஓகே. A = 6, B = -3, C = 5. இப்போ நம்ம வழமையா செய்கிற மாதிரி செய்வோம். ஏக்குரிய என்ன பெருமானம் போடுவோம்? 6 போடுவோம். அவங்க தந்த குறியை அப்படியே போடுவோம். பிக்குரிய குறி என்ன? -3. அவரை எழுதுவோம். இப்போ சய போடுவோம். சிக்குரிய குறி என்ன? சிக்குரிய பெருமானம் என்ன? 5. அதை போடுவோம். இப்போ நம்ம வழமையா செய்கிற மாதிரி செய்வோம். இப்போ வெறும் +6 +6 -3ஐயும் கூட்டினா என்ன? யார் பெரிய ஆள் இதில்? 6 தான் பெரிய ஆள். அவர குறியை போடுவோம். அவர குறியை போட்டோம்னா என்ன? ப்ளஸ்ஸை போடுவோம். 6லேருந்து 3 கழிச்சோம்னா 3. இப்போ சய 5 ஒரு ஆள் மிச்சம் இருக்கார். அவரை எழுதுவோம். சக 3ம் சய 5. யார் பெரிய ஆள்? 5 தான் பெரிய ஆள். அவர குறியை போடுவோம். 5லேருந்து 3 கழிச்சா என்ன? 2 வரப்போகும். சேம் ஆன்சர். நம்ம ஏற்கனவே செஞ்ச மாதிரி அதே ஆன்சர் வருது. இன்னொரு முறையில் பார்ப்போம். இவரை +6 சக -3 சய 5. இப்போ வந்து நாம என்ன செய்யலாம்? சரியா? பிரேக்கெட் போடையில வருது. பிரேக்கெட் போட்டால் பெருக்கல் ஆயிடும். இப்போ என்ன செய்வோம் நாம? சய 3ஐயும் சய 5ஐயும் இப்போ +6 அப்படியே இருக்கட்டும். கூட்டல் சய 3ஐயும் சய 5ஐயும் கூட்டினா என்ன வரும்? 2மே சய என்ன? அப்போ சய 8ன்னு வரப்போகுது. 3ஐயும் 5ஐயும் கூட்டினா சய 8. இப்போ +6 மிதிக்கு -8 மிதிக்கு. யார் பெரிய ஆள்? 8 தான் பெரிய ஆள். அவர குறியை போடுவோம். பெரிய ஆள்லேருந்து சின்ன ஆளை கழிப்போம். 8லேருந்து 6 கழிச்சா -2. 2 முறையிலையும் செய்யலாம். நீங்கள் இந்த ஆர்டரில் செஞ்சு போலையும் செய்யலாம். அல்லது முதல்ல மைனஸ் எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் செய்ய போறீங்க. +ஐயும் மைனஸையும் செய்ய போறீங்கன்னா அப்படியும் செய்யலாம். ஏதோ உங்களுக்கு ஈஸியான முறையில் செய்யலாம். விளைஞ்சா? டவுட் இல்லைன்னு சொன்னா எழுதி கொள்ளுங்க நான் சொல்றது. சொல்லுங்க. கொஞ்சம் விளங்கப்படுத்துங்கள் இது. ஓகே. ஏற்கனவே நம்ம செஞ்ச மாதிரி தான். +6 6க்கு ஏக்கு வந்துட்டு 6 போட்டிருக்கோம். பிக்கு வந்துட்டு -3 போட்டிருக்கோம். சிக்கு வந்துட்டு 5 போட்டிருக்கோம். அவங்க சொல்லுங்க. 6க்கு 3க்கு சக இத்தனை. ஓ அதையும் இங்காலுள்ள சகையும் அதையும் தானே பார்க்கணும். எந்த சகையும்? 6க்கு முன்னுக்குள்ளது ஓ சகையும் ம் இங்கால 6க்கு இங்கால இருக்கிற சக. ஓ அந்த சகை என்னத்துக்கு இருக்கி? -3க்கு இருக்காரு. இந்த 6ஓட -3 கூட்ட சொல்றாரு. இது அவங்க தந்த சகை இது. ஓகேவா? இது வந்து நாமளே போட்டிருக்கோம் 6க்கு. நீங்க அது போடாட்டியும் பிரச்சனை இல்லை. 6ஓட -3 கூட்டுங்கன்னு சொல்றாங்க. இந்த சக பிள்ளைகள் அது அவங்க தந்த சகை கூட்ட சொல்லி. இந்த 2 அடையாளங்கள். ஓகேவா? மற்ற 2 தான் நாம பிரதியிட்டது. 6 -3. 6ஐ -3ஐயும் கூட்டினா என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஒரு ஆள் சக, ஒரு ஆள் மைனஸ். யாரு பெரிய ஆளோ அவர குறியை போட்டு எழுதுறோம். விளைஞ்சா? ஓ சரி. பேலன்ஸ் இருக்கிறாள் -5. -5 போட்டிருக்கோம். இப்ப 2 குறியும் இருக்கு. யாரு பெரிய ஆள்? -2 போடுறோம். இது விளைஞ்சா? ஓ சார். உங்களுக்கு கிளியரா இது? ஓ ஓகே. கிளியர். அவங்க தந்த சகை தான் இது. ஓகேவா? கேள்வியில வந்த சகை இது. ஸோ 6ஐயும் -3ஐயும் தான் கூட்டணும். நம்மளோட வழமையான கேள்வி. 6ஐயும் +6ம் -3. இப்ப நாம இந்த கேள்வி வந்து நாம என்ன செய்வோம்? இடையில ஒரு சகை இருக்கின்னு எடுத்து தானே வழமையா செய்வோம் நாம. அந்த சகையை அவங்களே தந்திருக்காங்க. அவ்வளவுதான்.
இப்ப இந்த -3 இருக்குது. அடுத்துக்கு -5 இருக்குது. இது 2க்கு இடையில என்ன என்ன அர்த்தம்? ஒரு பிளஸ் ஒரு ஆள் இருக்காருன்னு அர்த்தம். அப்பதான் நம்ம என்ன செய்றோம்? -3யும் -5யும் கூட்டி -8ன்னு போடுறோம். அந்த சகையை அவங்களே தந்திருக்காங்க. அதான் விளக்கம். வேற ஒண்ணும் இல்ல. இப்ப 2x என்ன வழினம்னு சொன்னா என்ன அர்த்தம்? இது 2க்கும் இடையில ஒரு தர அடையாளம் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இப்போ 2 இலக்கங்கள் பக்கத்து பக்கத்துல இப்படி வருதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு பிளஸ் அடையாளம் இருக்குன்னு அர்த்தம். அப்பதான் நம்ம என்ன செய்றோம்? -3 சக -5 இதைத்தான் நம்ம என்ன செய்றோம்? இப்படி பக்கத்து பக்கத்துல எழுதுறோம். அப்ப -3 -5 கூட்டினா -8 வரும். 2 இலக்கங்கள் பக்கத்து பக்கத்துல வருது அப்படின்னு சொன்னா அவங்க 2 பேருக்கு இடையில கூட்டல் அடையாளம்னு அர்த்தம். ஒரு தெரியாக்க நியமம் ஒரு இலக்கமும் பக்கத்துல வருதுன்னு சொன்னா அவங்க 2 பேருக்கு இடையில பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். இதான் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகேவா? ரைட். இப்போ உங்களுக்கு சும்மா 6 சய 3 தந்தாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம் இதுல? இந்த 6க்கும் -3க்கும் இடையில ஒரு பிளஸ் அடையாளம் இருக்குன்னு அர்த்தம். 2 இலக்கங்கள் பக்கத்து பக்கத்துல வந்திருக்காது. இப்ப அதைத்தான் நம்ம செய்யணும். திசைவண்டன்கள்ல படிச்சது. +6ம் -3ம். யாரு பெரிய ஆளோ அவருக்குரிய போடுறோம். 6ல இருந்து 3 கழிச்சு 3 போடுறோம். பிளஸ். விளைஞ்சா? இது முக்கியமா? இத மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா சரி. ஒரு இலக்கமும் 2 இலக்கங்கள் பக்கத்து பக்கத்துல வாராங்க அப்படின்னு சொன்னா, அந்த 2 இலக்கங்களுக்கு இடையில அந்த அவங்களுக்குள்ள குறிகளை தாண்டி எக்ஸ்ட்ராவா ஒரு கூட்டல் அடையாளம் இருக்கு. கூட்டச் சொல்றாங்கன்னு அர்த்தம். ஒரு இலக்கமும் ஒரு தெரியாக்கணியும் பக்கத்து பக்கத்துல வருதுன்னு சொன்னால், அது 2ம் பெருக்கப்பட்டுச்சுன்னு அர்த்தம். கிளியரா எல்லாருக்கும்? ஓ சார். ரைட். அதே ஞாபகம் வச்சுட்டீங்களா? ஓகே. இதே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இத எங்கேயாவது ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. 2 இலக்கங்கள் பக்கத்து பக்கத்துல வராங்கன்னா, அவங்க 2 பேருக்கு இடையில கூட்டல் அடையாளம் இருக்கு. ஒரு தெரியாக்கணியும் ஒரு இலக்கம் பக்கத்துல வருதுன்னு சொன்னா, அவங்க 2 பேருக்கு இடையில என்ன இருக்கு? ஒரு பெருக்கல் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ரைட். அடுத்த உதாரணம் பார்ப்போம். 3b சய c சய 2a. ஓகே. a பெருமானம் தெரியும் 6, b பெருமானம் -3, c பெருமானம் 5. ஓகே. ஃபாரிஸ்ட் சொல்லுங்க. அப்படியே ஓர்டரா சொல்லுங்க பாப்போம் இதுக்கு. எப்படி நாம விரிச்சல் பெருமானங்களை பிரதிட்டு சொல்லுங்க பாப்போம். மறை 9 இல்ல. பெருமானங்களை சொல்லுங்க. அப்படியே ஓர்டரா சொல்லி போங்க. 3 தர அப்படி ஓர்டரா சொல்லி போங்க. 3 ம். தர ம். 3 மறை 3 வெரி குட். மறை 3. ம். 1 தர 5 ரைட். சய 5 ரெக்டா சய 5 போட்டா சரி. சயா அவங்க தந்தது. சீக்குரிய பெருமானம் 5. 5 போட்டா சரி. ஓகேவா? தொடர்ச்சியா சொல்லுங்க. 12 சய முதல்ல விரிச்சு எழுதுங்க. ஓகேவா? 2 தர 6ன்னு சொல்லி எழுதுங்க. ரைட். தர வெரி குட். இப்ப நாம என்ன செய்வோம்? இப்ப பெருக்கி சொல்லுங்க பாப்போம். யாரு? ஹனா சொல்லுங்க. பெருக்கி சொல்லுங்க இவரு. 3 தர சய 3 பெருக்கினா என்ன வரும்? சய 9 வெரி குட். ஷாகிப் சொல்லுங்க. அடுத்து என்ன எழுதுவோம்? சய 5 வெரி குட். சய 5. சர்வேஸ் சொல்லுங்க. அடுத்து என்ன எழுதுவோம்? குறிய ஒழுங்கா பார்த்து சொல்லுங்க. என்ன குறி வரும்? பிளஸ் குறி வருமா? மைனஸ் குறி வருமா? வெரி குட். இருக்கிற மைனஸ் அப்படியே போடுவோம். 2 6 பெருக்கி 12 சொல்லி எழுதுவோம். ரைட். பஹா சொல்லுங்க. கடைசி ஆன்சர் என்ன வரும்? -9 -5 -12 சொல்லி வந்துருக்கு. இவ்வளோத்தையும் கூட்டினா என்ன வரும்? பஹா சொல்லுங்க. என்னடா அப்பனடா 9 9 வாங்க கிளாஸ் ஓ பாஸ் 8 மணிக்கு நீ நினைத்து நம்ம பாரிஸ் மைக்க மியூட் பண்ணுங்க. 9 பஹா சொல்லுங்க. இதுக்கு ஆன்சர் என்ன வரும்?
ஓகே, ஆயிஷா சொல்லுங்க. 26 சார். ஓகே, குறியோட சொல்லுங்க எனக்கு. பிளஸ் குறி வருமா மைனஸ் குறி வருமான்னு? ஓகே, ஆயிஷா சொல்லுங்க, என்ன குறி சொன்னீங்க? பிளஸ்ஸா மைனஸா? மைனஸ் சார். வெரி குட். -26 எல்லாமே மைனஸ் என்ன? அப்ப எல்லா மைனஸையும் கூட்டுவோம். மைனஸ் மைனஸ் மைனஸ், அப்போ மைனஸ் மொத்தமா 9 5 14 12 26. ஓகே ரைட், இதையும் எழுதி வச்சுக்கொள்ளும். ஓகேவா? ரைட், இப்போ நான் ஒரு கேள்வி தர போறேன். இன்னொரு பெருக்கல் சம்பந்தமான ஒரு கேள்வின்னு பார்ப்போம். ஓகேவா? பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் தர கேள்வி எல்லாம் நீங்கள் செஞ்சு அனுப்பணும். ஃபுல்லாக ஹோம்ஒர்க் தான் தருவேன். இன்றைக்கி நம்ம இந்த இதை வந்துட்டு பிரதியிடல ஃபுல்லாக முடிச்சுட்டு புக்கில் உள்ள கேள்வி எல்லாம் நீங்கள் எனக்கு செஞ்சு அனுப்புங்க. ரைட், சில பேர் பிள்ளைகள் வந்துட்டு எல்லா கேள்வியும் செஞ்சு அனுப்புறீங்க. ஒரு 2 3 பேர் இருக்காங்க வந்துட்டு தாரதெல்லாம் வந்துட்டு கேள்விகள் ஹோம்ஒர்க்குகள்லாம் எனக்கு செஞ்சு அனுப்புகிறாங்க. ஸோ நான் அதில் நிறைய பிள்ளைகள் அவங்களுக்கு வருது, அதெல்லாம் நான் சொல்லக்குள்ள அவங்களுக்கு விளங்குது. ரைட், இதுதான் பிள்ளை விட்றோம்னு சொல்லி செஞ்சு அனுப்பதா கொள்கிற நிலைமை எனக்கு என்னன்னு சொல்லி விளங்குது இல்லை. உங்களுக்கு நல்லா விளங்கு தானே? நம்ம எல்லாம் புக்கில் உள்ள கேள்விகளையும் வந்துட்டு கிளாஸில் செஞ்சுட்டு இருக்க இயலாது. ஏன்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே பின்னுக்காய் போகிறோம். இப்பயும் ஃபஸ்ட் டேர்முக்குரிய பாடம் தான் படிச்சுட்டு இருக்கோம். இப்போ நம்ம புக்கில் உள்ள கேள்விகள் எல்லாத்தையுமே கிளாஸில் செய்ய போனோம்னு சொன்னால் நாம் செகண்ட் டேர்ம் வரக்குள்ளேயும் இந்த 7ஆம் பாடம் 8ஆம் பாடத்தெல்லாம் போயிட்டு இருப்போம். ஸோ இது உங்களோட கையிலேருந்து தான் இதுக்கு படிக்கிறது. நீங்களும் வந்துட்டு என்ன செய்யணும்? ட்ரை பண்ணி படிக்கணும். நான் தர விஷயங்களை செஞ்சு பார்க்கணும். இப்போ நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க ரைட் நமக்கு விளங்கிட்டேன்னு சொல்லி, ஆனால் கேள்விகள் செஞ்சு அனுப்பக்குள்ள எனக்கு விளங்குது சின்ன சின்ன பிள்ளைகள் எவ்வளோ விட்றாங்கன்னு சொல்லி. அப்ப படிக்கிறது உங்களோட கையிலேருந்து தான் இருக்கு. படிப்பிக்கிறது நான். படிக்கிறது வந்துட்டு உங்களோட கையில இருக்கு. அதை எவ்வளவு விளங்கி எடுத்து படிக்கிறீங்கன்னு சொல்லி. ஸோ நான் ஏதாவது கேள்விகள் தந்தா செய்ய தந்தா அதில் வந்துட்டு இது பண்ணாமலுக்கு அவாய்ட் பண்ணாமலுக்கு செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து எனக்கு அனுப்புங்க. அப்பதான் அதில் நீங்கள் என்ன விட்றீங்க, என்ன மிஸ்டேக் விட்றீங்க. சில ஆக்கள் பெருக்கல் எல்லாம் மிஸ்டேக் விட்றீங்க. சில ஆக்களுக்கு அந்த குறிகள் பெருக்கிறது, மைனஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்கிறது, மைனஸையும் கூட்டுறது, இதுல எல்லாம் நிறைய டவுட் இருக்கு. அது எனக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் கேள்வியில் செஞ்சால் தானே எனக்கு விளங்கு எங்கெங்க பிள்ளை விட்றீங்க, எங்கெங்க மிஸ்டேக் விட்றீங்கன்னு சொல்லி. ஸோ வந்துட்டு நான் புக்கில் உள்ள கேள்வியெல்லாம் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு அனுப்புங்க. சின்ன தர விலங்குகள் என்ன சொன்னால் நானும் சொல்லி தருவேன். நிறைய பேர் அப்படி கேட்டு படிக்கிறீங்க. ஒரு 3 4 பேர் இருக்கிறீங்க. நிறைய நான் ஒரு தரம் சொல்லிக் கொடுத்தா சில நேரம் விளங்குதில்லை. சார் எனக்கு விளங்கலைன்னு சொன்னால் திரும்ப அவங்களுக்கு இன்னொரு மெதட்டில் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ கடைசியில் அவங்களுக்கு விளங்குது. ஸோ கிளாஸை வந்துட்டு யூஸ் பண்ணி கொள்ள வேண்டியது உங்களோட கையில் தான் இருக்குது. நான் தார கேள்விகளுக்கு மேலதிகமாக நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா வரும். ஓகே ரைட், அடுத்தது ஒன்று போடுங்க. அதே மாதிரி ஏற்கனவே நம்ம செஞ்ச மாதிரி கிளாஸ் எண்ட் ஆனால் வந்துட்டு எகெயின் ஜாயின் ஆகலா. எக்ஸ் சமன் 3. இப்போ வேறு பெருமானம் போட்டு செய்ய போகிறோம். y சமன் 5, z சமன் 8. இதை யூஸ் பண்ணி நாம சில கேள்விகள் செய்ய போகிறோம். ஓகேவா? ரைட், முதலாவது கேள்வி 2 எக்ஸ் சக 3 சக z. ஓகே, ஒன்றுமே இல்லை பிள்ளைகள். என்னதான் பிரேக்கெட், என்னதான் பெருக்கல் கூட்டல் கழித்தல் என்ன வந்தாலும் சரி அவங்க தார பெருமானத்தை கொண்டு போய் அந்த